ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். மாநில உரிமையை கேட்பது தவறா? அமித்ஷாவுக்கு ஸ்டாலின் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பத்தில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று 418 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். மேலும் 390 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7369 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 2,02,531 பயனாளிகளுக்கு 357 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுற காரணத்தினால தான் எல்லா தரவரிசையிலையும் தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கே எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க. அவங்க எண்ணம் என்ன? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும். இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும், மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும், வக்திருத்த சட்டத்தை எதிர்க்கிறதா இருந்தாலும், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திரட்டுறதா இருந்தாலும் நாம தான் இந்திய அளவில் வலுவா ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு. சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார். அதாவது நாம திசை திருப்புறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றா? ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் சொல்ல விரும்புறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது. மாநில உரிமையை கேட்கிறது தப்பா? நீங்க எதையும் செய்யாத காரணத்தினால்தானே ஆளுநர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம். திமுகவோட போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கப்போ இதான் திமுக போவர். உண்மை இப்படி இருக்க திசை மாறி சென்று கொண்டிருப்பவர்கள் திசை காட்டிகளாக இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம். நான் கேட்பது, மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்தியை திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்தார்கள். ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள், பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள். வரட்டும், அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பல. ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க? எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு. நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்புமிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது, ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான
யாரு? நீங்க கேட்டது, நீங்க சொன்னது. அதனால தான் நினைவுபடுத்துறேன். குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுனது என்ன? குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. எப்போ? குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார். யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்பரணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடறவனும் இல்ல. மருமகன் சபரீசனுக்கு உதவும் விண்வெளி தொழில் கொள்கை, ஸ்டாலினை வெளுத்த அண்ணாமலை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நேற்று நடந்தது. இதில் தமிழக விண்வெளி தொழில் கொள்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதனால் தமிழகத்துக்கு வரும் 5 ஆண்டில் 10,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும், சுமார் 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த தொழில் கொள்கை ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டுமே பலன் கொடுக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் விண்வெளி தொழில்நுட்பத்துறை சம்பந்தமான ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியதில் இருந்தே இந்த விண்வெளி கொள்கை எதிர்பார்க்கப்பட்டதுதான். தமிழக அரசின் நிழல் முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் வானம் ஸ்பேஸ் LLP நிறுவனத்தில் 22/7/2024 முதல் பங்குதாரராக உள்ளார். தமிழக அரசின் விண்வெளி தொழில் கொள்கையால் இந்த நிறுவனத்துக்கு 20% மூலதன மானியம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இதை கோபாலபுரத்தின் தொழில் கொள்கை என அழைப்பதே பொருத்தமாக இருக்கும். தமிழகம் போதிய முதலீடுகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் நிதியாண்டில் புதிய முதலீடுகளுக்காக போராடுகிறது. இங்குள்ள ஒரு சர்வாதிகார அரசோ அவர்களது குடும்பத்துக்கு பயன் தரும் தொழில் கொள்கையை வெளியிடுகிறது. இது அவமானம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அமித்ஷா சொன்னது விரைவில் நடக்கும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. கடந்த மார்ச் 7 ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தக்கோலத்தில் புதிதாக பெயரிடப்பட்ட ராஜாதித்ய சோழர் ஆட்சேர்ப்பு பயிற்சி மையத்தில் நடைபெற்ற CISF தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். மத்திய அரசு நடத்தும் மத்திய ஆயுத காவல் படைகள் ஆள்சேர்ப்பு நடைமுறை தேர்வுகளில் தாய்மொழி தமிழுக்கு இதுவரை இடம் இல்லாமல் இருந்தது. தற்போது இத்தேர்வை பெங்காலி, கன்னடம், தமிழ் மற்றும் பிற தாய்மொழிகளில் எழுத பிரதமர் மோடி வழிவகை செய்திருக்கிறார் என்றார். பல்வேறு மாநிலங்களில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வி அந்தந்த மாநில மொழிகளில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. தமிழகத்தில் தமிழ் மொழியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை துவக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினை கேட்டுக் கொள்கிறேன். அதை விரைவாக அவர் செய்ய வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக நான் இதை கேட்டு வருகிறேன். ஆனால் எந்த பலனும் இல்லை. இன்று அவர் நிச்சயமாக ஏதாவது செய்வார் என்று நம்புகிறேன் என்றார். இந்நிலையில் இதுகுறித்து இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. விரைவில் மருத்துவ பாடம் தமிழில் கொண்டுவரப்படும் என்றார். நடிகர் ஸ்ரீக்கு என்ன ஆச்சு? லோகேஷ் கொடுத்த அப்டேட். 2006ஆம் ஆண்டு தொலைக்காட்சி தொடர் மூலம் நடிகராக அறிமுகமான ஸ்ரீ அதன்பின் பாலாஜி சக்திவேல் இயக்கிய வழக்கு எண் 18/9 படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், மாநகரம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானார். இறுதிச் சுற்று படத்திலும் அவரது நடிப்பு பேசப்பட்டது. பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் அவர் கடந்த சில நாட்களாகவே எங்கே இருக்கிறார் என்பது தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் அவர் தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் அவரது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக அடையாளமே தெரியாதபடி மாறியிருந்தார் நடிகர் ஸ்ரீ. அவர் கடைசியாக நடித்த இருகப்பற்று படத்தில் சம்பளம் உள்ளிட்ட பிரச்சினை காரணமாக அவர் மன அழுத்தத்திற்கு ஆளானதாகவும் அதனால் இப்படி ஆகிவிட்டதாகவும் சிலர் அவதூறு பரப்பினர். இந்நிலையில் நடிகர் ஸ்ரீராம் மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை ஸ்ரீ நடித்த மாநகரம் படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பகிர்ந்துள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: நடிகர் ஸ்ரீராம் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார் என்பதை அவரது நண்பர்கள் மற்றும் மீடியாவிற்கு தெரியப்படுத்துகிறோம். அவர் உடல்நல பாதிப்பில் இருந்து மீண்டு வருவதற்கு உதவும் விதமாக ஸ்ரீயின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். தவறான தகவல்களால் மிகவும் அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளோம். எனவே நடிகர் ஸ்ரீ குறித்து வதந்தியான ஆதாரமற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம்.
மேலும் தற்போதைய நிலையை உணர்ந்து நடிகர் ஸ்ரீ உடல்நிலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் போடப்பட்ட பதிவுகள் மற்றும் இன்டர்வியூக்களை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்பு தந்தையின் கடைசி ஆசை கண்ணீருடன் நிறைவேற்றிய மகன். வழக்கறிஞர் காதலி அதிரடியால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள கவனை கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ். ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர். இவரது மனைவி கண்ணம்மாள். இவர்களது மகன் அப்பு வழக்கறிஞர். இவரும் விருத்தாசலம் கொளஞ்சியப்பர் அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் விஜயசாந்தியும் 4 ஆண்டாக காதலித்தனர். இவர்களது காதலை அப்பு வீட்டார் ஏற்றுக்கொண்டனர். ஒரே சமூகமாக இருந்தாலும் கூட விஜயசாந்தி வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நிலையில் அப்புவின் தந்தை உடல்நலக் குறைவால் நேற்று முன்தினம் திடீரென இறந்தார். நேற்று மாலை இறுதிச் சடங்குகள் நடந்தன. அப்புவின் திருமணத்தை பார்த்துவிட்டுத்தான் போவேன் என செல்வராஜ் கூறி வந்தார். அதனால் அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற அப்பு முடிவு செய்தார். அவரது இறுதிச் சடங்கிலேயே விஜயசாந்தியை திருமணம் செய்ய முடிவு செய்தார். அதை காதலி விஜயசாந்தியிடம் போனில் சொல்ல அவரும் ஓகே என்றார். பெற்றோர் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறி காதலன் அப்பு வீட்டுக்கு வந்தார். தந்தையின் கையால் தாலியை எடுத்து கொடுக்க வைத்து அதை விஜயசாந்தி கழுத்தில் அப்பு கட்டினார். தந்தையின் இறுதிச் சடங்கிலேயே மகன் திருமணம் நடந்தது. கணவரை பறிகொடுத்த சோகத்திலும் தாய் கண்ணம்மாள் மணமக்களை வாழ்த்தி ஆசிர்வதித்தார். உறவினர்கள், கிராம மக்கள் துக்க நிகழ்வு, திருமணம் இரண்டிலும் கலந்து கொண்டனர். விஜயசாந்தி காதலை அவரது பெற்றோர் ஏற்காததால் அவர்கள் திருமணத்தில் பங்கேற்கவில்லை. தந்தையின் ஆசையை நிறைவேற்ற அவரது சடல முன்னிலையில் காதலியை மகன் கரம் பிடித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புனித வெள்ளி அனுசரிப்பு. கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறும் வகையில் புனித வெள்ளி தினம் அனுசரிக்கப்படுகிறது. புனித வெள்ளியை ஒட்டி தமிழகத்தில் உள்ள சர்ச்சுகளில் இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவைப்பாடு நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ஆவியானவரின் பெயராலே ஆமென். உங்களுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. குமரி மாவட்டம் தொண்டத்துவிளை புனித அந்தோணியார் ஆலயத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன் அவர் அனுபவித்த துன்பங்களை இளைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் அமைந்துள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை பவனி நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராக்கினி பேராலயம் சார்பில் நடந்த சிலுவை பாதை ஊர்வலத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பாதிரியார்கள் சிலுவையை சுமந்து சென்றனர். சிலுவை பாதை ஊர்வலத்தை தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது.
காரைக்கால் தூய அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். எல்லா மக்களின் நிகழ்ச்சிக்கும் ஆளாக்கியவனாக தனித்து விடப்படுகிறேன். மூன்றாம் நிலை எல்லாவற்றையும் அது முளைத்தீற்றும். புது வாழ்வை ஊர்வலம் ஒரு சிறிய குறுகலான பாதையை நோக்கி திரும்புகிறது. தலைவரின் கட்டளை அவளை குழப்பி இருக்க வேண்டும். ஹோசூர் குழந்தை இயேசு புனித தெரேசாள் ஆலயத்திலும் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அரூர் தூய இருதய ஆண்டவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. மற்றவர்களெல்லாம் காப்பாற்றினான், கடவுளின் மகனும் மெசியாவுமானால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். புனித வெள்ளி தினம் தலைவர்கள் வாழ்த்து. புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கருணை, இரக்கம் ஆகியவற்றை போற்றவும் எப்போதும் பரந்த மனதுடன் இருக்கவும் புனித வெள்ளி தினம் நம்மை தூண்டுகிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். புனித வெள்ளி என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறும் நாளாகும். இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூர்கிறோம். அமைதி மற்றும் ஒற்றுமையின் உணர்வு எப்போதும் மேலோங்கட்டும் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், அன்பையும் இரக்க குணத்தையும் போதித்தவர் இயேசு கிறிஸ்து. புனித வெள்ளி நாளான இன்று இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் பேரன்பையும் நினைவு கூர்ந்து போற்றுகிறேன் என கூறியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை போற்றும் புனித வெள்ளி திருநாளில் சேவை மனப்பான்மையும் ஒற்றுமை உணர்வும் உலகில் தழைத்தோங்க இறைவனை பிரார்த்திப்போம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட வாழ்த்து செய்தி, இயேசு பிரான் மனித குலத்தின் தவறுகளின் சுமையை சிலுவையில் சுமந்து மிகுந்த துன்பங்களை தாங்கிய தியாக திருநாள் புனித வெள்ளி. சக மனிதர்கள் மீதான இயேசு பிரான் கொண்டிருந்த எல்லையற்ற அன்பும் கருணையும் அனைவரின் மனதையும் அமைதியால் நிரப்பட்டும். அனைவரும் இரக்கத்துடனும் சமாதானத்துடனும் வாழ இறைவன் அருள் கிடைக்கட்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.